6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது இப்படி கையை வச்சுக்கிட்டு 1, நல்லா இப்படி விரிக்கணும் கையை. 2, 3, 4, 5, 6. Next this one. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. Back again. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. கையை பிடிச்சுங்க. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் கையை பிடிச்சுக்கிட்டு 1, இடுப்பு மட்டும்தான் வளையணும். 2, இடுப்பும் ஷோல்டரும். 3, 4, 5, 6. கையை இப்படி பேக்கில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கழுத்தை நல்லா அண்ணந்து கை நல்லா தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. One more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது காலை நல்லா இப்படி அகட்டி வச்சுக்கிட்டு ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக் டச் யுவர் டோவை டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரொட்டேஷன். 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு முழங்கால வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் look like sitting on the chair. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, and 20. Neck rotation, front and back. Side. Two, one more.
3. Side and turn. 1, 2, 3. The head rotation. Starting very slowly. All the way go back. Side. 1, 2, 3. Backward. 1, 2, 3. Okay. Then toe walk. Then heel walk. அப்புறம் காலை வந்து இப்படி 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 வச்சுக்கிட்டு இப்படி 1 இப்படி டிப்டோவில் நிக்கிறீங்க. அப்புறம் ஹீல்ல நிக்கிறீங்க இப்படி 1, 2, 3. இது ரொம்ப சுகர்லாம் இருந்தா நல்லா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 1. இந்த குதிகால் முதல்ல குதிகால் இல்ல டோவில் நிக்கிறீங்க. என் வீடியோ தெரியுதா? தெரியுதா? ஹீல்ல நிக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்புறம் லெக் ரொட்டேஷன். காலை நல்லா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6. Backward. 1, 2, 3, 4, 5, 6. Front and back. 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் காலை மடக்கிங்க. இப்படி நல்லா மடக்கி இப்படி நல்லா இப்படி இப்படி பிடிக்கணும். நல்லா ஒட்டி இருக்கணும் தொடையோட. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20.
பாதத்தை தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவில் வைங்க. இது ட்ரீ போஸ்ட்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. அடுத்த காலு. கால் ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Backward. 1 2 3 4 5 6. Front and back. 1 2 3 4 5 6. Sideways. 1 2 3 4 5 6. அப்புறம் காலை மடக்கி பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. பாதத்தை முழங்காலுக்கும் தொடக்கி நடுவில் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. அப்புறம் நீங்க ஹிப்பு யாரும் இடுப்பு வலிக்குது நீங்க இல்ல, அதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் போட்டிருக்காங்க. சேர்ல வந்து இப்படி வந்து உட்காந்துக்குங்க. சேர் இருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இது நல்ல எக்ஸசைஸ். அப்புறம் இப்படி கால் அப்படி மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து இந்த ஹிப்புக்கு நல்லது அப்படின்னு போட்டிருந்தது. அதனாலதான் இன்னைக்கு இது 2 சொல்றேன். என்னமா? ஓகே ஓகே ஓகே. இப்ப மேட்டை வச்சுக்குவோம். நம்ம கொஞ்சம் மட்டும் பண்ணுவோம். மேட்ல எல்லாம் பண்ண நேரம் ஆயிருது. கொஞ்சம் சில முக்கியமானது மட்டும் பண்ணிட்டு we can go to the breathing. ஆச்சி நேத்து அந்த நீ பெயினுக்கு என்ன இது சொன்னாங்கல்ல 2:1 அது என்னன்னு தெரியல. உளுந்து கருப்பு உளுந்து வந்து 1 கப்பு, அரை உளுந்து வந்து முருங்கை பவுடர் 1/2 கப்பு. ஓ 1/2 கப்பு முருங்கை பவுடர். 1/2 கப்பு. 1 கப்பு உளுந்து சொன்னாங்க, பிளாக் உளுந்து வறுத்துட்டு. 2 கப்பு முருங்கை பொடி, 1 கப்பு உளுந்து பவுடர். அதான் அதுல இது பாதி தானே. நான் 1க்கு அரை தானே சொல்லியிருக்கேன். அது ஈக்குவல் தானே. நீங்க 2க்கு 1 சொல்றீங்க, நான் 1க்கு அரை. அவங்க பண்ணி பார்த்து முருங்கைக்கீரை 2 கப்பு, உளுந்து 1 கப்பு.
இல்ல ஆமா, உளுந்து 2 ஆமா. கப்பு, பவுடர் 1 கப்பு. ஏமா? ஆமாச்சி. ம். எப்படி சொல்றீங்க? உளுந்து 2 கப்பு, கருப்பு உளுந்து. இல்ல ஆச்சி, முருங்கைக்கீரை தான் ஜாஸ்தி இருக்கணும். ஓ, முருங்கைக்கீரை தான் ஜாஸ்தி இருக்கணுமா? கீரை ஜாஸ்தி இருக்கணும், பருப்பு கம்மியா இருக்கணும். அதனாலதான் 2:1 சொன்னேன். ஓகே, அப்ப முருங்கையா பாத்துங்க, முருங்கையா. 2 கப்பு முருங்கைக்கீரை, 1 கப்பு உளுத்தம் பருப்பு தோல் உளுந்து, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம், உப்பு எல்லாமே வறுத்து பவுடர் பண்ணி நம்ம மிளகு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிடுவோம். நான் கீரையே போடணுமா பவுடரா போடணுமா? நீங்க எப்படி முழுக்க பவுடரா தானே வச்சிருக்கீங்க? சோத்துல போட்டு சாப்பிட சொல்றாங்க. முருங்கை கீரை கிடைச்சா நிலக்காய்ச்சல்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அந்த பொடி வந்து 2 கப்பு, உளுந்து 1 கப்பு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். நான் வந்து முருங்கை பொடி வந்து காலையில சாப்பிட்டுருவேன் டெய்லி மஞ்சளோட. அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் முருங்கை பொடி தினமும் சாப்பிட்டுருவேன். அதனால நான் வந்து முருங்கை பொடி சேர்க்காம வெறும் அவங்க சொன்னாங்கன்னு கருப்பு உளுந்தை மட்டும் வறுத்துட்டு அதுல மிளகும் ஜீரகமும் சேர்த்துட்டு முனிக்கி வச்சுதான் நான் சாப்பிடுறேன். ஏன்னா நான் காலையில டெய்லி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப நாள் அது பழக்கம். அதை நான் மாத்தல. அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் வந்து இது போட்டுக்குவேன், முருங்கை பவுடர். அதை போட்டு வெந்நீர்ல போட்டு டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா குடிச்சிருவேன். அது உங்களுக்கு இம்யூனிகேஷன்ஸ், அது எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப இருக்கும். காலையில குடிச்சீங்கன்னா ஏர்லி மார்னிங் டெய்லி குடிச்சிருவோம். அது நான் வந்து முருங்கை பவுடரை வந்து அதுல சேர்க்கல, அவங்க வந்து அதுல சேர்க்க சொல்லிருக்காங்க, நீங்க அதை சேர்த்துக்குங்க. இல்ல ஜஸ்ட் லைக் வெந்நீர் பாயில் பண்ணி வெல்லம் வைக்க கூடாது, கொதிக்க வெல்லம் வைக்க கூடாது. மஞ்சள் அவ்வளவேதான். அது மஞ்சள் தூள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி. மஞ்சள் வந்து புண்ணையும் ஆத்தும், அது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆல்சோ. இங்கெல்லாம் வந்து மஞ்சளை வந்து குருமின்னு சொல்லிட்டு இங்க பவுடர் இங்க வந்து டியூப்ல போட்டு விக்கிறானுங்க. இங்க அமெரிக்கன்ஸ் பூரா அதை வந்து ஒரு வேளைக்கு 2 சாப்பிடுறானுங்க. அதை சும்மா அப்படி டியூப் மாத்திர மாதிரி இருக்கு, நம்ம ஊர் மாத்திர மாதிரி இருக்கு. இங்க கடையில விக்குது, இங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் அது மாத்திர மாதிரி பண்ணி விக்கிறானுங்க. அதை 2 போட்டுக்கிறானுங்க. காலைல 2, மத்தியானம் 2, அப்படி 2. நான்லாம் பவுடர் தான், நான் ரொம்ப 10-12 வருஷமா நான் அதை தான் சாப்பிடுறேன். அதனால நான் அதை தான் ஃபாலோ பண்றேன் நான். ஓ சரி சரி, ஓகே ஆச்சி, தேங்க்ஸ். மேட்டு வச்சுங்க. காலை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் மட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கால். 1 2 3 4 5 6 7 8 9 and then 10. மடக்குங்க கால. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த காலு. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, then raise your back. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்புறம் இது பண்ணுங்க. 1, 2, 1, 2. ஆச்சி உங்க வீடியோ தெரியுதா? 1 தெரியுதாமா? இல்லையே. தெரியலையா? இல்ல ஆச்சி. ஆ? இல்ல தெரியல. தெரியலையா? தெரியுது நல்லா. ஓ, எனக்கு மட்டும் தான் தெரியலையா? சரி, எல்லாருக்கும் தெரியுதாம்மா? எனக்கு ஸ்கிரீன் நல்லா தெரியுதே. 1, ஓகே. 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, and 6, 6. நம்ம இந்த கீழே கால் பண்றதை இன்னைக்கு ஸ்கிப் பண்ணுவோம். அதை பண்றத டைம் இருக்கிறதுனால அதனால இது பேக்ல போங்க. லை ஆன் யுவர் ஸ்டமக். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் ஸ்டமக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா பறக்கிற மாதிரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. இப்ப முதல்ல கஷ்டமா இருக்கும், அப்புறம் பண்ண பண்ண சரியா வந்துடும். அப்புறம் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு கழுத்து நல்லா பண்ணி கால் மட்டும் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. One more. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. அப்புறம் புஜங்காசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது முழங்கால் போட்டுக்குங்க. முழங்கால் போட்டுக்கிட்டு இந்த காலை தூக்கி இப்படி வச்சுக்கோங்க. முழங்கால கை ரெண்டே இப்படி வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப இந்த காலு கை ரெண்டே கூப்பிச்சுக்கிட்டு பின்னாடி தலையை சாய்ச்சிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் குதியை அப்படி வச்சுக்கிட்டு டச் குதியை வந்து அப்படி தொட ட்ரை பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் ஆப்போசிட் லெக், ஆப்போசிட் ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ சேர்ல உட்காந்துக்குங்க. கம்ஃபர்டபுளா பிரீத்திங் பண்ணுவோம்.
பிரீத்திங் பண்ணிடுவோம். Inhale and exhale 6 times. One more. நெக்ஸ்ட் வந்து கட்ட வரலால மூக்கு ரைட் மூக்கு முடிக்குங்க. லெஃப்ட் வழியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம். இப்ப மோதிர விரலால லெஃப்ட் முடிக்கிட்டு ரைட் வழியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அப்புறம் லெஃப்ட் வழியா 2 கவுண்ட் இன்ஹேல், 2 மூக்கையும் 8 கவுண்ட்டுக்கு மூடுறீங்க. 4 கவுண்ட் எக்ஸேல் ஃப்ரம் ரைட் நோசல், 2 கவுண்ட் ஃப்ரம் ரைட், 8 கவுண்ட் க்ளோஸ், 4 கவுண்ட் ஃப்ரம் லெஃப்ட் வெளியில. அது மாதிரி 5 ரவுண்ட். ரெடி, கோ. Second round. Third round. நீங்க இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணையில உங்க வயிற்றுக்குள்ள காத்து இருக்கணும். வயிறு அப்படியே பெருசா இருக்கணும், பானை மாதிரி இருக்கணும் வயிறு. அப்பதான் நீங்க ரைட்டா பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த காத்தை வச்சுதான் நீங்க 2 முக்கையும் அடைச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணிட்டு அந்த காத்து வயிற்றுக்குள்ள இருக்கணும். Fourth round. Fifth round.
நெக்ஸ்ட் வந்து மேருதண்டா. கட்டவரல இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இன்ஹேல், கோ அப், எக்ஸேல், கம் டவுன். நெக்ஸ்ட் அடுத்தது பிரம்ம முராரி. கட்டவரலால காதை முடிக்கிட்டு ரிங்கார். அப்புறம் கட்டவரல சுண்டு வரல அடியில் வச்சுக்கோங்க. தியானம் முத்துறது. தொட மேல வச்சுக்கிட்டு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸுக்கு உள்ளது. நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டு நாக்க வெளியே விடுறீங்க. இன்ஹேல், one more time. Inhale, next monkey. ஓகே. நெக்ஸ்ட் வந்து முத்திரை. இது வந்து நீர் முத்திரை. இது பிருத்திவி முத்திரை, மண் முத்திரைன்னு சொல்லுவாங்க. மண் முத்திரை. இது ஆகாய முத்திரை. இது வாயு முத்திரை. இது வந்து இப்படி கை இப்படி அடியில வச்சு இந்த ஆள்காட்டி வரல அடி அடி ஆள்காட்டி வரல கட்டவரலோட அடிபாகத்துல வச்சு இந்த கட்டவரலால இப்படி அமுக்குனா இதான் கேஸ் முத்திரை, வாயு முத்திரை. இது வாயு முத்திரை. இப்படி பின்னாடி ஹோல் இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா ஹோல் இருக்கக்கூடாது. ஹோல் வந்து இந்த இடத்துல நல்ல இதுவா இருக்கும். பிகினிங்ல ஹோல் வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண ஹோல் இருக்கக்கூடாது. அடுத்து இது பிராண முத்திரை. சுண்டு வரல் நுனியும் நடு மோதிரவரல் நுனியும் கட்டவரலோட இருக்கணும். இது ரொம்ப நல்ல முத்திரை. இது கண்ணுடைய நரம்பு, பல்லு நரம்பு, நம்ம மெயினா இந்த நரம்புக்கெல்லாம் இது நல்லா ஒர்க் பண்ணுது. அந்த மேடம் சொன்னாங்க, அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு போனாங்களாம்.
அங்க வந்து எல்லாருமே ரொம்ப வயசானவங்க தான் படுத்தே இருந்தாங்களாம். ரொம்ப பேரால எந்திரிக்கவே முடியலையாம். இந்த மேடம் வந்து இந்த பிராண முத்திரையை வந்து சொல்லி கொடுத்தாங்களாம், எவ்ரிடே பண்ண சொல்லி. அந்த அவங்க அங்க இருக்க கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லி இந்த முத்திரை பண்ண சொல்லுங்க, இந்த முத்திரை டெய்லி 10 மினிட்ஸ் பண்ண சொல்லுங்க. அதுல பாதி பேருக்கு மேல இந்த முத்திரை பண்ணி பாதிக்கு மேல வரை எந்திரிச்சு நல்லா ஆக்டிவ் ஆயிட்டாங்களாம் இந்த முத்திரை பண்ணி அப்படின்னு அந்த முத்திரை மேடம் சொல்லுவாங்க. இந்த கதையை சொல்லுவாங்க அவங்க எப்பொழுதும் இந்த முத்திரை பண்ணையில. இது வந்து பிராண சக்தி கொடுக்கக்கூடிய முத்திரை, ரொம்ப நல்ல முத்திரை, பிராண முத்திரை. அடுத்தது வந்து அந்த நடுவரலும் மோதிர வரலையும் மடக்கி வச்சுக்கிறீங்க. இது பிளட் பிரஷர் முத்திரை. இந்த அப்படி நல்ல உள்ளங்கையில் அப்படி அழுத்தி வச்சுக்கணும். வச்சு மத்த 3 விரலும் நீட்டி இருக்கணும். இது வந்து ஹை பிளட் பிரஷர். இது வந்து லோ. இது வந்து இருதய முத்திரை. இருதய முத்திரைக்கு இந்த ஆள்காட்டி விரல கட்ட விரல் அடியில நம்ம கேஸ் முத்திரைக்கு வைக்கிற மாதிரியே வாயு முத்திரைக்கு வைக்கிற மாதிரி இப்படி வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த மோதிர விரல் நுனியும் நடுவரல் நுனியும் கட்ட விரல் நுனியோட சேர்த்திருக்கணும். சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். 2 கையிலையும் பண்ணணும். இப்படி வச்சா டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்கும் உங்களுக்கு, இருதயம் அடிக்கிற மாதிரி. எல்லா முத்திரையிலுமே சத்தம் கேட்கணும். இது ரொம்ப நல்லா ஃபாஸ்டா கேட்கும். இப்படி பண்ணீங்கன்னா இருதயம் அப்படி ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும், டக் 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 டக்குன்னு. இதய முத்திரை. இது வந்து சந்தி முத்திரை. இது போட்டு பாத்தீங்களா உங்களுக்கு? இது பரவாயில்லையா? நீ பெயின் கேக்குதா? போட்டாச்சு. என்னவா போட்டு போட்டேன். ஒர்க் பண்ணுதா? அது தெரியல, இன்னும் ஒரு நாளைக்கு பண்ணாதான் தெரியும். ஆமா, இது ரொம்ப நல்ல முத்திரை. சந்தி முத்திரை நல்லா வேலை பார்க்கும். இது வந்து கிட்னி முத்திரை. இப்படி மோதிர விரலும் கட்ட விரலும் அடியில சேர்த்துக்குங்க. இந்த கட்ட விரலை வந்து உள்ளங்கையில் அப்படி அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இப்படி. இது கிட்னில இருக்க கல்லு, அந்த இது இந்த யூரியா, புரோட்டீன் லீக்கு எல்லாத்துக்கும் கேட்கும். இது கிட்னி முத்திரை, நல்ல முத்திரை. உங்களுக்கு கிட்னில ப்ராப்ளம் இருந்தால் இந்த முத்திரையை நீங்க 10 நிமிஷம் போடணும். டெய்லி போடணும். டெய்லி ஒரு 10-15 நாள் போட்டு பாருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் இந்த பேக் பெயின் முத்திரை நேற்று கேட்டீங்கல்ல, இது வந்து இந்த ஆள்காட்டி வரல கட்ட விரலுடைய 2வது ரேகையில வச்சுக்கணும். இதுதான் லெஃப்ட் ஹேண்டுக்கு. ரைட் ஹேண்டுக்கு இந்த நடு விரலும் சுண்டு விரல் நுனியும் கட்ட விரல் நுனியோட சேர்த்திருக்கணும். மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டி இருக்கணும். இதுதான் வந்து இந்த பேக் பெயின்குள்ள முத்திரை, தண்டுவடத்துக்குள்ள முத்திரை. ஒரு லிங்க முத்திரை யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா? யாருக்கும் காய்ச்சல் வந்துட்டு? இதான் லிங்க முத்திரை, காய்ச்சலுக்குள்ள முத்திரை, லிங்க முத்திரை. கட்ட விரல் இப்படி தூக்கி இருக்கணும். பிள்ளைங்களை கூட நீங்க பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு ஃபீவர் இருந்தா பிள்ளைங்க 2 கையை அப்படி சேர்த்து பிடிச்சு நீங்க பிடிச்சுக்கலாம். பிள்ளைங்க கட்ட விரல் இப்படி தூக்கி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காய்ச்சல் நல்லா விட்டு போயிடும். மருந்தே கொடுக்க வேண்டாம். கட்ட விரல் இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும் பின்னாடி. இந்த விரல அந்த கட்ட விரலுக்கு பின்னாடி இப்படி இருக்கணும். இந்த கட்ட விரல் தூக்கி இருக்கணும், நேர நிமித்து இருக்கணும். இந்த எந்த விரல வேணாலும் பண்ணலாம். இந்த கையிலையும் பண்ணலாம், அந்த கையிலையும் பண்ணலாம். ஓகே, தியானம் போய் தூக்க முத்திரை வந்து இந்த கையில வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இது ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும். இதுல வந்து ரைட் ஹேண்ட்ல சுண்டு விரலும் கட்ட வரலாம். இது வாயு முத்திரை, நீர் முத்திரை. இப்படி போட்டா சின்முத்திரைன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பேர் சின்முத்திரை தான். இது வந்து நீர் முத்திரை. இதுதான் தூக்கத்துக்குள்ள முத்திரை. நீங்க சில பேருக்கு ஆகாய முத்திரை போட்டாவே நல்ல தூக்கம் வரும். வாயு முத்திரை போட்டீங்கன்னாவே தூக்கம் வரும். ஒவ்வொருத்தர் பாவடியும் ஒவ்வொரு மாதிரி. எந்த முத்திரை போட்டாலும், எனக்கெல்லாம் முத்திரை பண்ணல, எந்த முத்திரை போட்டாலுமே தூக்கம் வந்துடும். முத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கையிலே தூக்கம் வந்துடும். நீங்க தூக்க முத்திரை தான் ரொம்ப வராதவங்க ரொம்ப ட்ரை பண்ணி சிரமப்பட்டீங்கன்னா தூக்க முத்திரையை போட்டுக்கலாம். அப்படி ஆகாஷ முத்திரை போட்டால் தூக்கம். ஆனா மண் முத்திரையும் பிராண முத்திரையும் போட்டீங்கன்னா தூக்கம் வராது. மண் முத்திரையும் போடப்படாது, பிராண முத்திரையும் போடப்படாது. ஆகாய முத்திரை, வாயு முத்திரை எல்லாம் போட்டா தூக்கம் நல்லா வரும். மணியாச்சு. ஓகே. அப்புறம் அவங்க சொன்னாங்க டெய்லி வந்து அந்த மேடம் சொன்னாங்க, நம்ம சாப்பிடுற இந்த இட்லி தோசையில தான் நமக்கு ப்ராப்ளமே இருக்காம். ஏன்னா நம்ம மாவை வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடறோம். வச்சுட்டு நீங்க எடுக்கிறீங்க.
அதுலதான் பாக்டீரியா பூரா வருதான். அதுலதான் உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் வந்துதான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் பண்ணுதான். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல எல்லாம் நம்ம இட்லிக்கு அரைச்சு மறுநாளே அவிச்சிரும் இல்லையா, டெய்லி தானே அரைப்போம் இட்லிக்கெல்லாம். அப்படி உங்களால பண்ண முடிஞ்சா இட்லி பண்ணி சாப்பிடுங்க. தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள டெய்லி பண்ணி சாப்பிடுங்க. இட்லி பண்ணி சாப்பிடுங்க, ஒரு நாள் புளிக்கலாம் பரவாயில்ல. தயவு செஞ்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ளதான் அந்த ஃபேக்டரி பூரா போயிருமா. அந்த தண்ணி பாத்தீங்களா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச மாவே மேல வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டு வரும் அந்த மாவு. தண்ணி வரும். சில பேர் இந்த தண்ணி இருத்துட்டு கூட பண்ணுவாங்க. அந்த தண்ணியில தான் அவ்வளவு கெடுதல். தண்ணி இருத்துட்டு கூட பண்ணலாம். அவங்க அது பண்ணவே கூடாது, அதான் ப்ராப்ளமே அப்படிங்கிறாங்க. காலையில நீங்க ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஃப்ரூட்டு, நட்ஸு, அந்த மாதிரி நட்ஸ் தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. நட்ஸ் எல்லா நட்டையும் ஊற வச்சுட்டு நைட்டு வந்து அவங்க வந்து இது ஒரு பேரிச்சம்பழம், ஒரு இந்த பழம் இருக்குல்ல, அந்த பழத்துக்கு பேர் மத்தில இங்க வந்து கின்வா சொல்லுவாங்க, அத்திப்பழம். அத்திப்பழம் வருது அத்திப்பழம் அங்க உங்களுக்கு இது கிடைக்குமா ஃப்ரெஷ்ஷா? அந்த இதுல நூல்ல கோர்த்த மாதிரி வச்சிருப்பான் எல்லா இடத்துலயும். அத்திப்பழம், ஒரு அத்திப்பழம், ஒரு பேரிச்சம்பழம், அதாச்சும் பாதாம் பருப்பு இருந்தால் பாதாம் பருப்பு டெய்லி சாப்பிடுங்க. பாதாம் பருப்பு ஒரு 4 பாதாம் பருப்பு போட்டுங்க. அப்புறம் வால்நட்டுன்னு ஒண்ணு இருக்குது. அப்படி வால்நட் வந்து அப்படி பிரெயின் மாதிரியே இருக்கும், பாத்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்கும். அது அந்த வால்நட் வந்து பிரெயின் இஷ்யூக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுல ஒரு 2 பருப்பு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு கிஸ்மிஸ் பழம், அப்புறம் கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு பம்கின் சீட் இருக்குல்ல, பம்கின் சீட்ல கொஞ்சம் ஒரு இவ்வளவு அள்ளி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு பிஸ்தா, இங்க வந்து பிஸ்தான்ட்டு இங்க கொட்டையோட விற்கும். அங்க நம்ம ஊர்ல எல்லாம் விற்குமா என்ன தெரியல. இங்க வந்து அப்படி உரிச்சோம்னா நல்லா பெருசு பெருசா இருக்கும் பிஸ்தா பருப்பு. அதுல ஒரு 6 பருப்பு. கிடைக்கலன்னா கடலை போடலாம். நிலக்கடலை போட்டுக்க சொல்றாங்க அந்த மேடம். நிலக்கடலை நம்பர் 1. நிலக்கடலை 6, நிலக்கடலை 7 நிலக்கடலை போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு வறுத்து கொஞ்சம் லேசா லைட்டா வறுத்துருங்க. வறுத்துட்டு 6-7 நிலக்கடலை போட்டு முதல் நாள் நைட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க எல்லாத்தையும். நைட்டு காலையில எந்திரிச்சு உங்களுக்கு நல்லா பல்லு இருக்கு, நல்லா சாப்பிட முடியுமா மென்னு சாப்பிடலாம். இல்லாட்டி அது எல்லாத்தையும் கிரைண்டர்ல போட்டு அதுல ஒரு வாழைப்பழம், 1/2 வாழைப்பழம் போட்டு மிக்சியில பண்ணி அதை குடிங்க. அதான் குட் பிரேக்ஃபாஸ்ட். வயிற்றுக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட். என்னமா? ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து தான் அடிக்கணும். ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துறாங்க. பட் ஆனா அதுல வந்து எவ்வளவு அழுக்கு இருக்கு தெரியுமா? யாரு கை கழுவிட்டு ஊற வைப்பேன். கழுவிட்டு ஊற வைங்க. அப்படி ஊற வைக்கலாம். இருந்தாலும் இந்த வால்நட்ல எல்லாம் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும். நீங்க அப்படி தண்ணி கூட அடிக்கலாம். வால்நட்ல ஒரு மாதிரி ஆயில் வரும். அது மாதிரி நீங்க கழுவிட்டு ஊற வச்சுட்டு காலையில இந்த தண்ணியும் போட்டு அடிச்சு அதுல வாழைப்பழம், ஆப்பிள், உங்களுக்கு என்னென்ன பழம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ. ஆனா ஆரஞ்சு போடாதீங்க. அதை போட்டு அடிச்சு அவ்வளவு அருமையாது. அது குட் பிரேக்ஃபாஸ்ட். அது குடிச்சிட்டு காஃபி குடிங்க போதும். இட்லி தோசையை ஒரு 2 நாள் ஒரு ஸ்கிப் பண்ணுங்க. அப்படி இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்ல. இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது, புரோட்டீன் ஆகும் உங்களுக்கு. தினம் சாப்பிடாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்குங்க. அப்புறம் கின்வான்னு ஒண்ணு கிடைக்குது. அங்கெல்லாம் கின்வான்னு ஒண்ணு கிடைக்குதுங்கிறாங்க. கின்வான்ட்டு சில்க் மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம பார்த்தா ஜவ்வரிசி மாதிரி கொழுக்குன்னு இருக்கும். அதுக்கு பேர் கின்வா. இங்க அது கிடைக்கிறது இல்ல ஆச்சு. கிடைக்காது. கிடைச்சாலும் அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆமா ஆமா. அதை ஊற வச்சா கூட அதையும் இதுல போட்டு இந்த மிக்சில போட்டு அரைக்கலாம். அதுக்காக கேட்டேன். அதை போட்டு அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வயிறு. அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கு பதிலா நம்ம மில்லட்ஸ் ஏதாச்சும் போட்டுக்கலாமா? மில்லட் போட்டுக்கலாம். காலையில மில்லட்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மில்லட்ஸ் தோசை நல்லா இருக்கும். கருப்புழுது, கவனி அரிசி, கொஞ்சம் புழுங்கரிசி, கம்பு, கேப்பை, குட்டி சோளம், அது எல்லாம் ஊற வச்சு அடை மாதிரியும் சுடலாம். தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகா போட்டு அடை மாதிரியும் சுடலாம். கொஞ்சம் லைட்டா புளிக்க வச்சு தோசை மாதிரியும் ஊத்தலாம். அதாவது எல்லாம் ஒரு 2 பேருக்குன்னா எல்லாமே காக்கா உலக்கு எடுத்துக்கிட்டு கவனி அரிசியும் புழுங்கரிசியும் 1/2 உலக்கு. அந்த அரிசி எல்லாம் சிறுதானியம் அரிசி எல்லாம் எவ்வளவு இருக்கோ 2 டம்ளர் இருந்துச்சுன்னா 1/2 டம்ளர் கருப்புளுந்து, வெந்தயம். அந்த அவங்க சொன்னாங்க அன்னைக்கு ஒருத்தங்க அரிசியே இல்லாம 1/2 கப்பு சாமை, 1/2 கப்பு வந்து நீங்க இது தெனை ஓகே, அப்புறம் 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு உளுந்தம் பருப்பு. இதுதான். இது 5 போட்டு ஊற வச்சு அடை மாதிரி சுட சொன்னாங்க. அரிசியே இல்லாம
அரிசி இல்லாம இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க எல்லாரும் திணையில. அது கவனி அரிசி போட்டுக்கலாம் ஆச்சி, அது நல்லது. கவனி அரிசி போட்டு இட்லி பண்ணலாம். வர்றதுக்காக கொஞ்சோண்டு புழுங்கரிசி, அவ்வளவுதான். இட்லி அரிசி கொஞ்சம் தானே, அதுவும் அரை உலக்கு தானே, எல்லாமே சம அளவு. அது 2 டம்ளர் இருந்ததுன்னா அரை டம்ளர் கருப்பு உளுந்து. நீங்க கவனி அரிசி போட்டு இட்லி பண்ணலாமா? ரொம்ப நல்லா வருது இட்லி. நல்லா வருது, இட்லியும் நல்லா வருது. தோசை சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா தோசை வந்து வேகமே ரொம்ப நேரம் ஆகுது. வேக இருக்கு. இட்லி இல்லையா? இட்லி எல்லாம் சீக்கிரம் வந்துருதே. கவுனரிசியில தோசை பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். கெட்டியா இருக்கு இல்லையா? வேகம். உனக்கும் தண்ணி வெறும் கவனரிசி போடக்கூடாது, வெறும் கவனரிசி போடக்கூடாது. கொஞ்சம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் கவனி அரிசி, அரை கப் உளுந்து, அதே ரேஷியோ. அப்படிதான் அரைக்கணும். 1 கப் கவனி அரிசி, 1 கப் இட்லி அரிசி, உளுந்து. இல்ல தோலோடு தான் சாப்பிடணும். ஏச்சி கருப்பு உளுந்து தோலோட தான் போடணும். தோலோட தான் போடணும். அதுக்குதான் நீங்க கருப்பு உளுந்த வறுத்துட்டு ஆச்சி சொன்ன மாதிரி முனிக்கி பொடியா வச்சு நீங்க இதோட முருங்கைக்கீரோட சாப்பிடுங்க. இல்லைனாக்கா அதை வந்து சும்மா கஞ்சி மாதிரி கஞ்சி குடிக்கலாம். வெறும் கருப்பு உளுந்தும் அவ்வளவு நல்லது ஜாயினுக்கு. வெறும் கருப்பு உளுந்தே வறுத்துட்டு முணுக்கிட்டு அதோட கொஞ்சம் நீங்க உங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், இல்ல சுகர் வேணா சுகர் போட்டு கஞ்சி மாதிரி 1 கப் காலையில குடிங்க. அது வந்து இந்த மூட்டு வலி எல்லாம் வந்து ஓகே. நமக்கு நேரம் ஆச்சு. ஓகே ஓகே, ரெடி? நீங்க பிடிச்ச கோயிலுக்கு போங்க. நல்ல கொடிமரத்தை கும்பிடுங்க, சாமியை கும்பிடுங்க, அம்பாளை கும்பிடுங்க, பிரகாரம் வாங்க. வந்துட்டு கொடிமரத்துக்கு நேர விழுந்து கும்பிட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை 2 புருவத்துக்கு மத்தியில கொண்டுகிட்டு வாங்க. நல்லா அலங்காரம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க. அப்புறம் அலங்காரம் பண்ணி ஆராதனை பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி இஷ்டமான அப்படியே உட்கார வச்சு உங்க வேண்டுதலை வைங்க. நல்லா மனசார வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு நல்லா வேண்டிக்கிங்க. அப்படியே வெளியில வாங்க. கையை பிடிச்சி வச்சு உள்ளங்கை கண்ணுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்படியே வாங்க. Now you can lie down. Relax your whole body. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன அப்படின்னு உங்க உள் மனசுல இருந்து சொல்லுங்க. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். இறைவா நன்றி அப்படின்னு turn on your left side. You can get up. Thank you. Thank you. Thank you. See you all tomorrow. See you. Bye. Bye. Bye, Aji. Bye bye. நன்றி ஆச்சி. Bye bye. Bye. Thank you ஆச்சி. Bye ma. What's it?